பரமக்குடியில் தியாகி இம்மானுவேல் சேகரன் 67வது நினைவு தினத்தை ஒட்டி பாதுகாப்பு பணியில் 7000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இம்மானுவேல் சேகரன் நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதையொட்டி சட்ட ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குநர் டேவிட்சன் ஆசீர்வாதம் மற்றும் தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் 6200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பரமக்குடி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 150 நவீன சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலமும் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தியாகி இம்மானுவேல் சேகரன் நினைவு தினத்தையொட்டி பல்வேறு அரசியல் கட்சியினர், சமுதாய தலைவர்கள், பொதுமக்கள் என லட்சக்கணக்கானோர் மரியாதை செலுத்த உள்ளார்கள். தியாகி இம்மானுவேல் சேகரன் மற்றும் பசும்பொன் தேவர் ஆகியோரது நினைவு தினங்களையொட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 மாதங்களுக்கு வெளியூர் பதிவு எண் கொண்ட வாகனங்கள், வாடகை வாகனங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரமக்குடியில் தியாகி இம்மானுவேல் சேகரன் நினைவு தினத்தையொட்டி மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் தொலைபேசி வாயிலாக தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சமூக நீதி போராளி தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் 7000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் நவீன கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனையொட்டி சட்ட ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குநர் டேவிட்சன் ஆசீர்வாதம் மற்றும் தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் 3 டிஐஜிகள், 19 எஸ்பிக்கள், 61 டிஎஸ்பிக்கள் உள்ளிட்ட 7000க்கும் மேற்பட்ட போலீசார் பரமக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பரமக்குடி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 150 நவீன சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட உள்ளது.